பாஜகவினுடைய மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் மேடம். அப்படிங்களா? வணக்கம் வணக்கம் வணக்கம். போன்ல இருக்கேன். வணக்கம், சொல்லுங்கப்பா. ஈரோட்டுல இன்னைக்கு தாவேக தலைவருடைய அந்த பொதுக்கூட்டத்தில் அவர் பேசிய கருத்துக்கள் அப்படிங்கறது கவனம் பெற்றிருக்கிறது. களத்துல இல்லாதவங்களை பற்றி நாங்க விமர்சிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை ஒன்றிய அரசு பற்றி விஜய் பேசி இருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, இதுல தம்பி விஜய் திமுக எதிர்ப்பை தீவிரம் படுத்திருக்கிறாருன்றதுல எனக்கு மகிழ்ச்சி. ஆனா அதே நேரத்துல இன்னைக்கு பெரும்பகுதியான மாநிலங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் புகழ் உலக அரங்கில் ஓங்கி இருக்கிறது. புதுசா வர்றவங்களுக்கே ஒரு இவ்வளவுக்குள்ள பேச முடியும்னா உலகம் முழுவதும் ஒரு களத்தில் இருக்கிறவங்களே எப்படி களத்துல இல்லைன்னு சொல்ல முடியும்? அதனால நான் அவர்கிட்ட சொல்றது என்னன்னா, இன்னைக்கு நீங்க திமுக எதிர்க்கிறது மகிழ்ச்சி. ஆனா ஏதோ போற போக்குல பாஜகவை எதிர்க்கலன்னா நம்மள எல்லாம் விமர்சனம் செய்வாங்கன்றதுக்காகவே பாஜகவை உங்க உள்ளுணர்வை மறுத்து நீங்க எதிர்க்க வேண்டாம் அப்படின்றதும் எனது கருத்தாக இருக்கிறது. திமுகவை எதிர்ப்பு அப்படிங்கறத மிக தீவிரமா அவர் முன் வச்சிருந்தாலும் களத்துல எனக்கு போட்டி அப்படிங்கறத திரும்ப திரும்ப திமுக தாவேக அப்படின்னு சொல்றது மூலமாக விஜய் தனக்கு வேற யாருமே மாற்று இல்லைங்கிறத நினைக்கிறாருன்னு பாக்குறீங்களா? இல்ல, அப்படி அவரு நினைக்கலாம். ஆனா களம் அப்படி இல்லைல்ல. நான் கூட இப்ப சமீபத்துல ஒரு பேட்டியில சொல்லியிருந்தேன், நீங்க திமுகவை தோக்கடிக்கிறது தான் உங்களோட முழுமையான எண்ணமா இருந்ததுன்னா நீங்க அதுக்கு என்ன வியூகம் வகுக்கணுமோ அது வகுக்கணும். இது சினிமா இல்ல, ஏதோ 2 வசனம் பேசணும் ஒரு நிகழ்ச்சியில, அந்த வசனம் நம்ம பேசிட்டோம் அப்படின்னு அந்த வசனத்தை வச்சு நம்மள அரசியல் தீர்மானம் பண்ணிடுவாங்க அப்படின்னு கிடையாது. எதுக்காக நாம இந்த அரசியல் களத்துக்குள்ள வந்திருக்கிறோம், நாம யாரோட கூட சேர்ந்து வியூகம் அமைச்சா நாம திமுகவை தோற்கடிக்க முடியும் அப்படின்னு பாக்குறதுதான் ஒரு அனுபவம் மிகுந்த, இன்னும் சொல்ல போனா எதுக்காக அரசியலுக்கு வந்தோமோ அதுக்கான காரணமா இருக்க முடியும். நானும் வந்துட்டேன், ஆனா நானும் அரசியல் தலைவரான்னு நீங்க மட்டும் சொல்லிட்டு இருந்தா பத்தாது. ஒரு தேசியத்தை ஆளுகின்ற ஒரு கட்சியையோ, பல மாநிலங்களில் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்ற கட்சியையோ, உலகம் முழுவதும் பாராட்டி கொண்டிருக்கின்ற ஒரு பிரதமரையோ நீங்கள் அவ்வளவு சுலபமாக குறைத்து மதிப்பிட முடியாது. அதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்பது எனது கருத்து. நன்றி திரும்ப தமிழிசை. இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.